இடங்கழி நாயனார் கொடும்பாளூர் பகுதியை இவர் ஆண்டு கொண்டு வந்திருந்தார். இந்த கொடும்பாளூருங்கிறது விராலிமலை பக்கத்தில், மணப்பாறைக்கு பக்கத்தில் அப்படின்னு சொன்னேன். சோழர்களோட கலையம்சங்கள் நிறைந்த ஆலயங்கள் நிறைந்த ஊர் இந்த கொடும்பாளூர். இந்த கொடும்பாளூரில் இருக்கிற அரண்மனையிலிருந்து சிவ அடியார்களுக்கு அவ்வப்போது நெல் இவை சென்று கொண்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஆங்காங்கே சிவனடியார்கள் அனைவருக்கும் அன்னம் பாலிக்க வேண்டும், கஷ்டப்படுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் உதவிடணும். அதுதான் இந்த மன்னனுடைய முக்கியமான கொள்கை. அங்கே இருக்கிற சிவனடியார்கள் பலரும் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. தானே ராஜா தன்னால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் செய்வான். வசதி வாய்ந்த சிவனடியார்களும் உண்டு. அதில் ஒரு சிவனடியார் சிவனந்தன் பேர். அவர் என்ன பண்ணார், சிவனடியார்களுக்கு அமுது படைச்சுட்டே இருப்பார், அன்னம் பாலிப்பு நடத்திட்டே இருப்பார். நல்ல வசதியாக வாழ்ந்தார். தனது வயல்கள், தனது சொத்துக்களை கொண்டு சிவனடியார்களுக்கு நித்தமும் அன்னம் பாலித்தார். அங்கே இருக்கிற சிவாலயத்திற்கு வருகின்ற சிவனடியார்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்வார். எதுவுமே செய்யாமல் நம்ம இருக்கிற பணத்தை செலவழிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் என்னாகும், நம்ம அக்கௌண்ட்டு 0 பேலன்ஸில் வந்து நிற்கும். இவர் என்ன பண்ணார், சிவனடியார்களுக்கு சேவை மட்டும்தான் செஞ்சார். சிவனந்தன் சொத்து இருந்தது, எத்தனை நாளைக்கு இருக்கும், அந்த சொத்து மெல்ல 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 குறைந்து வந்து 0 பேலன்ஸ் வந்துடுது. அப்படின்னா பணம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு நல்ல காரியம் நடத்தணும் அப்படின்னாலுமே நமக்கு பணம் வேணும், பொருள் வேண்டும். பொருள் இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு அன்னம் பாலிக்கணும் அப்படின்னா அதற்கு நெல் வேணும், அரிசி ஆக்கணும், ஒரு குழம்பு வேணும், ஒரு ரசம் வேணும், ஒரு மோர் வேணும், ஏதோ ஒரு பொரியல் இருக்கணும், போடுவதற்கு ஆட்கள் இருக்கணும், சமைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கணும். நிறைய வேலைகள் இருக்கு. அன்னம் பாலிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. யோசிக்கிறார், தங்கிட்ட ஒன்றுமே இல்லையே, தன் வீட்டில் இருந்த நெல்மணிகள் அத்தனையும் காலியாகி விட்டனவே, பொருள் தேவை பொருள் தேவைன்னு தம்மிடம் இருந்த பல சொத்துக்களை விற்றுவிட்டோமே அப்படின்லாம் யோசிக்கிறார். யார், சிவனந்தன் யோசிக்கிறார், இந்த சிவனடியார் யோசிக்கிறார். ஆனால் தான் கொண்டிருந்த நல்ல காரியத்தை தொடர்ந்து நடத்தணும்னு ஆசைப்படுறார். சரிடா, பொருள் கரைஞ்சு போச்சு, பணம் போயிடுத்து, நம்ம ஏழ்மை நிலைக்கு வந்துட்டோம், இனிமேல் எதுக்கு அன்னம் பாலிப்பு நடத்தணும், இருந்தப்ப பண்ணினோம், இல்லாதப்ப கடையை மூடிட்டோம், அப்படி இருக்கட்டுமே அப்படி நினைக்கல. இந்த சிவனந்தன் என்ன பண்ணுறார், தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். எப்படி நடத்துறது, பொருள் இல்லையே. அப்போ யோசிக்கிறார், பொருளை எப்படி பெறுவது, எங்கே பெறுவதுன்னு யோசிக்கிற போது இடங்கழி நாயனார் இருக்கார் இல்லையா, குறுநில மன்னன், அவனுடைய அரண்மனை நினைவுக்கு வருகிறது. இந்த அரண்மனையில் களஞ்சியத்தில் நெல் எப்போதும் நிரம்பி காணப்படும். சாதாரணமாக நம்ம வீட்டிலே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா களஞ்சியம் அப்படிம்பாங்க, குதிர் அப்படிம்பாங்க, நெற்குதிர் அப்படிம்பாங்க. அதில் நெல்லை போட்டு நம்ம சேகரித்து வச்சுருப்போம். அதுலேருந்து தேவை விடும்போது அப்படி திறந்து நெல்லை நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்துப்போம். ஒரு ராஜா அப்படின்னா எவ்வளோ பெரிய களஞ்சியம், எத்தனை மூடைகள் நெல்லை வச்சுருப்பார். அவ்வளோ நெல்லை களஞ்சியத்தில் போட்டு சேகரித்து வச்சிருக்கார் ராஜா. யார், குறுநில மன்னனான இடங்கழி நாயனார். இப்போ இந்த சிவனந்தனுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, யாருக்கும் தெரியாம நள்ளிரவு வேளையில் அரண்மனைக்குள்ளே போய் அந்த களஞ்சியத்திலிருந்து நெற்களை எடுத்து மூட்டைகளாக கட்டி கொண்டு நம்ம இடத்துக்கு வந்துடலாம், அதை வச்சு நம்ம அன்னம் பாலிப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கு பேர் நீங்கள் திருட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இவர் என்ன நினைக்கிறார், அன்னம் பாலிப்பை நடத்தணும், அதுக்கு இந்த ராஜாட்டேந்து எடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல காரியத்துக்கு தானே பயன்படுத்துகிறோம். அங்கே எடுக்கிற நெல்லை நாமளோ
நமது குடும்பத்தை சார்ந்தவர்களோ சாப்பிட போவது கிடையாது. சிவனடியார்களுக்கு தானே கொடுக்குறோம். பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தர்க்கத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அது சரியா தவறா அதுக்குள்ளே போக வேண்டாம். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ராத்திரி மெல்ல நுழையிறார் அரண்மனைக்குள்ளே. யாருக்கும் தெரியாமல் உள்ளே நுழைஞ்சிட்டாரு. களஞ்சியத்துக்கிட்ட போயிட்டாரு. சாக்கில் நெல்மணிகளை திரட்டுகிறாரு. மூட்டைகளாக வெளியே கொண்டு வராரு. பத்திரமா வீடு போனாரா அல்லது மாட்டிக்கொண்டாரா? நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.